ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்க்கான தொல்லியல் அகழாய்வு பத்தி ஒரு ஷார்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொடுமலர் அகழ்வாராய்ச்சி இது எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா கொடுமலூர் புதுக்கோட்டை மாவட்டம். எந்த மன்னனை பத்தி சொல்றதுன்னா சுந்தர சோழன் காலகட்ட 2ஆம் பராந்தகனை பத்தி தான் இந்த அகழாய்வுல குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்றாங்க. இந்த கொடுமலூர் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எது பாத்தீங்கன்னா கொடுமலூர் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் விழுப்புரம் அகழ்வாராய்ச்சி இது எந்த ஆற்றங்கரையில் விழுப்புரம் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா பம்பை ஆற்றங்கரையில். நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுலான்னு. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் அகழ்வாராய்ச்சின்னா பம்பை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் சிறைகளை அகழ்வாராய்ச்சி. சிவகாசி நமக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டம். இது ஆதிச்சநல்லூர் அருகே இருக்குதுன்னு சொல்றோம். இது எந்த நதிக்கரை நாகரிகம் பாத்தீங்கன்னா தன்புரணை, அதாவது தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்தை சேர்ந்ததுதான் சிவகலை அகழ்வாராய்ச்சி. எந்த ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 3200 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு சொல்றாங்க. இது கீழடி அருங்காட்சியகத்தை போலவே ஒரு பொருணை அருங்காட்சியகம் நிறுவப்பட்டு வருகிறது. அதாவது இப்போ கீழடியில அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி பொருணையிலையும் அருங்காட்சியகம் நிறுவப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொற்பனைக்கோட்டை அகழ்வாராய்ச்சி. பொற்பனைக்கோட்டை நமக்கு தெரியும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குதுன்னு தெரியும். இங்க சுமார் 1982 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டியர் கால கல்வெட்டுகள். இது எங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வேலூர் வட்டத்துல உள்ள கம்பூர், அங்க ஒரு குன்றின் சரிவுல கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க பாண்டியர் கால கல்வெட்டுகள். அப்போ பாண்டியர்னா எந்த பாண்டிய மன்னனை பத்தின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. எந்த பாண்டிய மன்னன்னா முதலாம் மாரவர்ம மன்னன் சுந்தர பாண்டியன். எந்த நூற்றாண்டு பாத்தீங்கன்னா அந்த மன்னரோட நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற புதுக்கோட்டை மாவட்டத்துல வேற எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அரிய கல்வெட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையடிப்பட்டி மற்றும் பொன்னமராவதி, மலையடிப்பட்டி பொன் அமராவதி ஆகிய இடங்கள்ல கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க. இது எந்த முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்டெம்பேஜ். இப்ப கார்பன் கணக்கீடு முறையெல்லாம் நமக்கு தெரியும், அதே மாதிரி இது எஸ்டெம்பேஜ் முறையை பயன்படுத்தி கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை அரிய வகை கல்வெட்டுகள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல துறைமுக நகரத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுல நமக்கு எந்த மன்னனை குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், அவரோட ரிலேட்டடான அகழ்வாராய்ச்சி தான் நாகப்பட்டினத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு துறைமுக நகரம்னாலே நம்ம தமிழகத்தின் சிறந்த துறைமுக நகரமாக இருந்தது பூம்புகார் சொல்றோம். அதுதான் இங்கே நாகப்பட்டினத்தை கூட ரிலேட் பண்றாங்க. சோ பூம்புகார் மற்றும் நாகப்பட்டினம் இடையே ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி இந்த ஆண்டு மேற்கொள்ள மாநில அரசு திட்டமிட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதாவது பூம்புகார் நாகப்பட்டினம் ரெண்டுலயுமே ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கற்கால வயது பள்ளங்கள். இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி. அதாவது கற்கால வயது பள்ளங்கள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டிக்கு அருகே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முந்தைய காலத்தில் கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் இறுதி நிலையை குறிக்குதுன்னு சொல்றாங்க. கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் இறுதி நிலையை இந்த கற்கால வயது பள்ளங்கள் குறிப்பிடுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொங்கல நகரம். இது எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை. கொங்கல நகரம் எந்த மாவட்டம் பாத்துக்கோங்க, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை. நெக்ஸ்ட் பண்டைய கீழடி முகங்கள்னு சொல்றாங்க. இப்ப கீழடின்னு பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். கீழடினா சிவகங்கை மாவட்டம். இது இங்க எந்த ஆண்டுகளுக்கு பழமையானதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான மண்டை ஓடுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கீழடியின் காலக்கோடு நமக்கு கீழடினாலே அதிக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்ப கீழடின்னு பாத்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு டு கிபி 2ஆம் நூற்றாண்டு அதோட காலக்கோடு சொல்றாங்க. இதோட முதல் 2 கட்டங்களை நடத்திய தொல்பொருள் ஆய்வாளர் பாத்தீங்கன்னா கே அமர்நாத் ராமகிருஷ்ணர். இப்ப இதுக்கு பல கட்டங்கள் போயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் 2 கட்டங்கள் நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா கே அமர்நாத் ராமகிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருங்கூர் அகழாய்வு. மருங்கூர் அகழாய்வு ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜூன் 18, 2024 தமிழக அரசு தலைமை செயலகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது மருங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. இது எந்த ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது பாத்தீங்கன்னா தென்பண்ணை மற்றும் வட வெள்ளாறு ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது மருங்கூர். ஓகே, இதுல மெயினா எதை பத்தி போக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலம் முற்கால வரலாற்று காலம் வரையிலான குடியிருப்பு மற்றும் ஈமச்சினை தளத்தை அகழ்வாராய்ச்சி செய்யறதுதான் சொல்றாங்க. இரும்பு காலம் முற்கால வரலாற்று காலம். ஓகே, இங்க
வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய 3 பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மருங்கூர்ல. சாரி. ஓகே, இந்த கண்டுபிடிச்ச வந்து எந்த மன்னனை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருங்கூர்ல முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த இடைக்கால செப்பு நாணயமும் மேல் அடுக்குகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ராஜேந்திர சோழனின் 4 செப்பேடுகள். இப்ப ராஜேந்திர சோழனின் செப்பேடுகள் நம்ம ஆல்ரெடி யூனிட் 9 கல்வி படிக்கும்போது படிச்சிருப்போம். திருவலங்கால செப்பேடு, கரந்தை செப்பேடுகள்லாம். இந்த எக்ஸ்ட்ரா 2 செப்பேடுகள் வந்து படிக்கிறோம். திருக்கலார் செப்பேடுகள், ஏசலம் செப்பேடுகள். இப்ப ராஜேந்திர சோழனின் 4 செப்பேடுகள் பாத்தீங்கன்னா திருவாலங்காடு செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், திருக்கலார் செப்பேடுகள், ஏசலம் செப்பேடுகள். இதெல்லாம் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ வம்சம், கோயில் கொடைகள் மற்றும் ராணுவ படையெடுப்புகளை வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. ராஜேந்திர சோழனோட 4 செப்பேடுகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடுகள். இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நம்ம நடுகள் வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா எங்க நடுகள் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு அருகில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வீரனின் நடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு அருகில், நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் வந்து கூகூரில் பழங்கால ஆசிரம கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கூகூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். கூகூரு புதுக்கோட்டை தான், பப்பனக்கோட்டை புதுக்கோட்டை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து கூகூர் வந்து 200 ஆண்டுகள் பழமையான ஆசிரம கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட 3வது கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா முல்லை என்ற சொல் வந்து தெளிவாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப முல்லை என்ற சொல் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம். சோ கூகூரின் பழங்கால ஆசிரம கல்வெட்டுகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோழர் கால கல்வெட்டு. இப்போ பட்டயங்கள் பார்த்தோம், திருவாலங்காடு செப்பேடு, கரந்தை செப்பேடு, செப்பேடுகள் வந்து பார்த்தா இப்ப கல்வெட்டு வந்து கேட்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சோழர் கால கல்வெட்டு வந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள சங்கரமலை குன்றில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது சோழர் கால கல்வெட்டு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சங்கரமலை. இந்த கல்வெட்டு வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோயில் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நில தானங்கள், அதன் எல்லைகள், கிணறு மற்றும் மரங்கள் பத்தி விவரிக்குதுன்னு சொல்றாங்க. எது சோழர் கால கல்வெட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானலின் பெருங்கற்கால டால்மென்கள். இது வந்து 5000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் யூனிட் 8ல கத்திட்டைகள், நடுகள், அதன் டால்மென்கள். அதுல உள்ள டால்மென் தான் இவங்க கொடைக்கானல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதுன்னா 5000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹரப்பா வர்த்தகம். ஏன் நம்ம தமிழ்நாடு ஹரப்பா வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள திருவண்ணாமலை மாவட்ட கீழ்மணண்டையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் வந்து சிந்து சமவெளி நகரத்தோட பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 17ஆம் நூற்றாண்டு பிசிஇ மட்பாண்ட துண்டுகள், 90% சின்னங்கள் அதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நகரத்துல பொருந்தது. எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம், கீழ்மணண்டி. இந்த ரெண்டுலயும் கண்டுபிடிச்சப்பட்ட பொருட்கள் வந்து சிந்து சமவெளி நகரத்தோட பொருந்ததுனால நம்ம தமிழ்நாடு ஹரப்பா வர்த்தகம் வந்து சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடல் நீருக்கடியில் தொல்லியல் ஆய்வு ஆல்ரெடி பார்த்தோம். பூம்புகார்லயும் நாகப்பட்டினம் தான் வந்து அகழாய்வு வந்து பண்ண போறாங்கன்னு. சோ அததான் வந்து இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இது வந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1980 மற்றும் 2030 நடத்தப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டதுன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி SR ராவ் அப்படின்னு நமக்கு ஹரப்பா நாகரிகத்துல வந்து கண்டுபிடிச்சதுல வந்து அவரை பத்தி படிச்சிருக்கோம். அவர் கண்டுபிடித்த ஆய்வையும் அடிப்படையா வச்சுதான் இருக்கும்னு வந்து சொல்றாங்க இந்த கடல் நெருக்கடியில் நடத்துற ஆய்வுகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருமலாபுரம் அகழ்வாராய்ச்சிகள். இப்போ கொங்கலாபுரம் வந்து படிச்சிருக்கோம். அது வந்து திருப்பூர் மாவட்டம். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது திருமலாபுரம்னா தென்காசி மாவட்டம். இது வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் உள்ள இரும்பு கல்லா பண்பாடு இருந்ததை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. எந்த அகழ்வாராய்ச்சி? திருமலாபுரம் அகழ்வாராய்ச்சி. இரும்பு கால பண்பாடு இருந்ததை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. மேலும் இது எதோட இருந்து ஒப்பிடுறாங்க, ரிலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், சிவகிளை, துலுக்கர்பட்டி, கொற்கை போன்ற இரும்பு கால தலங்களுடன் வந்து ஒப்பிடப்படுகிறது. எந்த அகழ்வாராய்ச்சி? திருமலாபுரம் அகழ்வாராய்ச்சி. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈமத்தாளுகளுடன் கூடிய செவ்வக வடிவ கல்பலகை கண்டுபிடிக்கப்படுறது வந்து இதோட சிறப்பு அம்சம் வந்து சொல்றாங்க எங்க திருமலாபுரத்துல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனைமங்கலம் செப்பேடுகள். ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சோழர் கால லைடன் செப்பேடுகள்னு சொல்றாங்க. ஆனைமங்கல செப்பேடுகள் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா சோழர் கால லைடன் செப்பேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து யார் வெளியிட்டதுன்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனால் வெளியிடப்பட்ட அரச சாசனங்களின் தொகுப்புன்னு சொல்றாங்க. சோ ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன்.
ஓகே, இது வந்து யாருக்கு தானமா கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து விஜயோத்துங்கவர்மனுக்கு தானமாக வழங்கியதை வந்து பதிவு செய்துன்னு வந்து சொல்றாங்க. எந்த கிராமம்? ஆனைமங்கலம் கிராமத்தை. ஓகே, இதுல வந்து 21 செப்பு தகடுகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இது 2 பிரிவா பிரிக்கப்பட்டுள்ளன்னு வந்து சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பொறிக்கப்பட்டுள்ளது, இன்னொன்னு வந்து சமஸ்கிருதத்துல வந்து பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எது? ஆனைமங்கலம் செப்பேடுகள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டினமருதூர், அதுல கிடைத்த சிந்து எழுத்துக்கள், சாணைக்கல்லில் கிடைத்த சிந்து எழுத்துக்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பட்டினமருதூர் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். பட்டினமருதூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். அதுல கிடைச்ச சிந்து எழுத்துக்கள் வந்து சாணைக்கல்லில் கிடைத்த சிந்து எழுத்துக்கள் வந்து அடையாளம் காணப்பட்டது வந்து சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்ப வந்து இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்க்கு வந்து ஒரு ஷார்ட் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்க.